அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே 12 ராசிகளும் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களோட குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். மேசராசி நண்பர்களிடம் நட்பு கொண்டா பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்க்கையில் சந்திக்கலாம். இந்த ராசியினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது, ஆனால் அது அவர்களோட சோம்பேறித்தனத்தால் வீணாகுது. மேசராசினருக்கு பிடிவாத குணமும் அதிகம். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பாங்க. மற்றவங்க மேசராசினரை விரும்புவதற்கான சில காரணங்களையும் இங்கே பார்க்கலாங்க. மேசராசிக்காரர் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்க, குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க மேசராசி அன்பர்கள் தாங்க. இவங்க இயற்கையாகவே குழந்தை போல் குணம் கொண்டவங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் தாங்க. இவங்களோட நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவங்கள அனைத்து கவலைகளையும் மறந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைய செய்வாங்க. வரலாற்று கூற்றுப்படி செவ்வாய் போரின் கடவுள் என்று சொல்லுவாங்க. மேசராசினரை செவ்வாயை ஆளப்படுறதுனால அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்களா அதனை முடிக்கும் வரைக்கும் தன்னம்பிக்கையோடும் தைரியமோடும் போராடுவாங்க. பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவரை சாகும் வரைக்குமே தன்னிடம் பாதுகாத்து வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் தான் நம்மளுடைய மேஷராசி அன்பர்கள். எப்போதுமே தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்களாக இருப்பாங்க. பொதுவாக மேசராசியை ஆண் ராசி என்றும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு காதல் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவாங்க. அதே மாதிரி இந்த மேஷராசி பெண்களை பார்த்திங்களா, ஒரு ராணி போல நடத்துவாங்க. அவங்க பாசத்தை கூட ஒருவித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள். அடுத்தவங்களுக்கு சட்டென்று எந்த உதவியுமே செய்வாங்க. சில சமயங்களில் வரவேற்கத்தக்க விஷயமாக சொல்லப்படுது. இந்த மேசராசி அன்பர்கள் மிகவும் மன உறுதியானவங்க, மிகுந்த சுயமரியாதையும் உடையவங்க. மேலும் அவங்க எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்குவதில்லை. மேசராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம். அவங்க தங்களை நேசிப்பது போலவே பிறரையும் அதிக அளவுக்கு நேசிப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த மேசராசி அன்பர்கள் நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. முயற்சிகள் பலமான தொழில் முன்னேற்றமாக நடக்கும்னு சொல்லப்படுது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அம்புலியின் நகர்வுகள் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். புதிய தொழில் தொடங்க ஏதுவான காலமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு. செவ்வாய் 3, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் கூட சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் இறங்காதீங்க. புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. நண்பர்கள் மூலமாக வில்லங்கம் வீடு தேடி வர வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும். சற்று இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிரியமாக பேசுவாங்க என்று ஃபேஸ்புக் பெண் நண்பர்களோட நம்பாதீங்க. அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் உண்டாகும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருட்டுத்தனமாக போட்டி பந்தயங்களில் இறங்காதீங்க. கைப்பொருளை நழுவ விடக்கூடிய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்பப்போ மறையும். காதலில் வெற்றி பெற்று காதலோட மனதை கொள்ளை அடிப்பீங்க. சனி 11, 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் கூட மனதில் நிம்மதியும் அதிகரிக்கும். கமிஷன் வியாபாரங்கள் கை நிறைய காசு பணத்தை கொண்டு வரும். சொத்து விற்பனை மட்டும் தள்ளி போகும். ராகு 12ஆம் இடத்துல அமர்றாரு. ஐடி துறையில் வேலை பார்ப்பவங்களுக்கு கவனமாக இருக்க வேணும். அடிக்கடி கணினியில் பழுது ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நினைத்த காரியங்களை தடையின்றி நடத்தி மலமலன்னு பொருளாதாரத்தை பெருக்குவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களோட கொடியை பறக்க விட்டு செல்வாக்கை காட்டக்கூடிய காலமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு. கனவுல காதலித்த பெண்ணை நனவுல கைப்பிடிக்க சந்தோஷையும் நடை போடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஆரோக்கியத்தில் இருந்து குறைபாடுகளை நீக்குவீங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பால் அரிய காரியங்கள் அனைத்துமே செய்வீங்க. அதிர்ஷ்ட நிறமாக சிவப்பு, சாம்பல், வெள்ளை, இளசிவப்பு நீங்கள் பயன்படுத்தலாம்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நிதி நிலைமை ரொம்பவும் மேலோங்கும். கடன் சுமையிலிருந்து வெளிவருவீங்க. மன நிம்மதியும் அடையக்கூடிய காலகட்டங்கள் அமையப் போகுது. இரவு நல்ல தூக்கத்தை பெறுவீங்க. கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத அளவு லாபத்தை ஈட்டி எடுப்பீங்க. வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்னு சொல்லப்படுது. மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சற்று கவனமாக செலுத்த வேண்டிய காலங்கமாக அமையப் போகுது. கூடுமானவரை செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்த பாருங்க. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முன்கோபங்கள் இருந்தாலுமே நல்ல குணமும் கொண்ட மேசராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பயணங்கள் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு வேறு வீடு மாற்றுவது, வீடு கட்டும் முயற்சிகள் ஆகியவை நல்ல விதமாக அமையும்னு சொல்லப்படுது. எந்திரங்கள் தயாரிப்பு, ஓட்டல், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். மளிகை கடை, விவசாய விளைபொருட்கள் வியாபாரிகள் ஆகியோருக்கு புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி அரசு துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப இவங்க ஒரு சிறப்பு வாய்ந்தவங்கன்னே சொல்லலாம். மேஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கார அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பொருளாதார நிலையும் உயரும். முயற்சியில் ஏற்பட்ட தடை அனைத்துமே விலகும். நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காவல், பேரிடர் மீட்பு துறையில் பணிபுரிவோரின் செல்வாக்கும் உயரும். நட்சத்திரநாதன் கேது மாதம் முழுவதுமே ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலை அனைத்துமே முடிப்பீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடியும் இந்த வாரத்தில் நீங்குன்னு சொல்லப்படுது. உடல் மனநிலையும் சீராகும். வரவும் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால செலவு அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பாராத மாற்றமும் ஏற்படும். அரசு வழி முயற்சி அனைத்துமே தள்ளி போகும். ஒரு சில பேர்த்துக்கு தொழில் காரணமாக வெளியூருக்கு இடம் பெற வேண்டிய நிலையும் ஏற்படும். பரிகாரமாக விநாயகரை வழிபட நினைப்பது அனைத்துமே சிறப்பாக நடக்கும்னு சொல்லப்படுது. இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. பெரிய விபத்துகளில் இருந்தும் தப்பித்து விடுவாங்க. நோயும் இவர்களை எளிதாக தாக்காது. சீராக இருக்கும்போது இவங்களுக்கு பல உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். இரத்த சோகை, கண் நோய், காய்ச்சல், அல்சர், டைஃபாய்டு, கை கால்களில் வெட்டுப்படுதல், உணவினால் ஏற்படும் ஒவ்வாமை போன்ற இவங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு சுப பலன்கள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நண்பர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பணவரவும் அதிகமாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்கன்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக அனுப்புவது ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் அதிலிருந்து ஒதுங்கி விடுவது ரொம்ப நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியமும் வெற்றியாகன்னு சொல்லப்படுது. விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரும். சக மாணவர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி கந்தர் சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளுக்குமே தீரும். காரியமும் வெற்றியாகும்னு சொல்லப்படுது. இந்த மேசராசிக்காரர்களுக்கு விரைய செலவு இருக்கிறது. நீங்கள் அதை சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய திறமைன்னு சொல்லப்படுதுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த வாரத்துக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி